விந்தியா, நடிகை விந்தியா, அவர் சினிமா, அவர் டிபேட்ல கலந்துருக்கிறாங்க. நீங்க விந்தியாவை கழக கொள்கை இணைச்சியாளரை போட்டு தமிழ்நாடு முழுக்க வளவரன்னு சொல்லி இருந்திருக்கணும். சொல்லி இருந்தா அந்த அம்மா என்ன பண்ணிருக்கோம், திமுக காமிச்சுட்டு இருக்கு, தாவேக்காவை தண்ணி காமிச்சுட்டு இருக்கோம். இப்ப 6 தொகுதியில் இப்ப அண்ணா திமுக ஓடிட்டானுங்கல்ல, 7 கிழக்கு திருச்சி கிழக்கோட போச்சுல. நீங்க இப்ப 50 நாள் ஆயிப்போச்சு உங்க கட்சிக்கு பிரச்சனை. அண்ணா திமுகவுக்கு சனி முடிச்சு 50 நாள் ஆயிப்போச்சு. நீங்க என்ன பண்ணிருக்கணும், விந்தியாவை உபயோகப்படுத்தி இந்த 6 தொகுதியில் இதோட 4 பொதுக்கூட்டம் நடத்தி இருக்கணும். நீங்க விந்தியாவை விட்டு பொதுக்கூட்டம் நடத்துங்க, போட்டு 4 அடிச்சு விட்டுருவா தாவேக்கா காரனை. அதே மாதிரி திமுக காரன் நாவடிச்சு விட்டுருவா. அந்த அம்மாவை நீங்க போட்டு இந்நேரம் 6 தொகுதிக்கு ஒரு ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி இருக்கணும். நடத்தி இருந்தா கட்சி வளர்றக்குண்டான வேலை செஞ்சுட்டு இருக்கு. எவனோ ஒருத்தன் மிரட்டான், ஒண்ணுக்கு ஆகாவளி நாயக மிரட்டாரு, அவனுக்கு பயந்துகிட்டு இன்னும் குட்ட குனிஞ்சுக்கிட்டே ஓனினாக்கு ஏறத்தான் செய்வான். ஒருத்தர் உங்களுக்கு எதிர்ப்பு குரலை கொடுத்தா அவனை முடிக்கிட்டு போட்ட அந்த இடத்துல போடுங்க. நீங்க இப்ப கோயம்புத்தூர்ல வேலுமணி முடிக்கிட்டு போட்டு நீங்க தேமா வேலுச்சாமி போட்டீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒருத்தனை போட்டீங்க நீங்க. அப்ப அதே மாதிரிதான் பன்ருட்டியில அந்த இவரை தூக்கி போட்டுட்டு போனீங்க, சிவி சண்முகத்தை தூக்கிட்டு போட்டு விழுப்புரம் மாவட்டத்துக்கு வேற ஆளை போட்டீங்க, பாஸ்கரன் ஒரு ஆளை பண்ண மாதிரி ஒரு ஆகலில முடிக்கிட்டு போட்டு வேற ஆளை போட்டுட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகணும். அவளை போய் தொங்கு சாலம் போட்டுட்டு கூடாது. போட்டுக்கிட்டு இருந்தா கட்சி வளர்ச்சி அடையாது. இப்ப கட்சிக்கு நீங்க என்ன பண்ணி இருக்கணும்னு சொல்லி சொன்னா, இப்ப விந்தியாவில கட்சியில கூட்டத்துல போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த தாவேக்கார எவன் கஞ்சா கடத்தினா, எவனை வச்சுக்கிட்டு இருந்தான், யாரோட போனாங்க, யார் கைய பிடிச்சி இழுத்தான், காலை பிடிச்சி இழுத்தான், முடிவு பிடிச்சி இழுத்தாங்கிறதுலாம் அக்கு வேற ஆணி வேற அழைச்சி விந்தியா பேச்சு தமிழ்நாட்டு நேரம் நாரடிச்சிருக்கு தாவேக்காவை. இப்ப அண்மையில தாவேக்கார கார்ல குட்கா கடத்திக்கிட்டு போய் ஒரு கம்பத்துல மோதிட்டு திரும்பி போய் பின்னால எடுத்து பார்த்தா எல்லாம் குட்காவா இருக்குது. அதுல இருக்கிறவ தாவேக்காக்கார் இருக்கான். ஏற்கனவே தாவேக்காக்கார் அந்த தூத்துக்குடி எம்எல்ஏ இருக்கிறாரு இல்லையா, அந்த ஸ்ரீநாத், அவர் தாறுமாற பேசிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்ப ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரியா பேசிட்டு இருக்கிறதுக்கு சரியான பதிலடி கொடுக்கறதுக்கு நீங்க விந்தியாவின் நேரம் மேடை பேச்சாளரை போட்டு எல்லா தொகுதிக்கும் அனுப்பியிருக்கணும்.